என் தாய் தமிழுக்கும் நேசம் கொண்ட நேர்களுக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இயக்குனர் மையம் பாரதி ராஜா நம்ம கூட இல்லை, ஆனா அவருடைய கலை நம்ம கூட இருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுல எப்போதுமே ஓயாம ஓடிக்கொண்டே இருக்கும். அது இந்த தருணத்துல உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, அது கொரோனா காலகட்டம். ஏற்கனவே முதல் மரியாதை அப்படிங்கிற திரைப்படம் அவர் எடுத்திருந்தாரு, ரொம்ப பிரபலம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்போ மீண்டும் ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை அவர் எடுக்கிறார். அது கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. அந்த படம் வெளியிடுவதற்கு தயாராக ஆகுது. அப்போ என்ன அப்படின்னா, அவரை இன்டர்வியூ பண்ணக்கூடிய, நேர்காணல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புக்கு என்ன பண்ணணும், நான் சென்னைக்கு போய் அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல போய் அவர்கிட்ட நான் நேர்காணல் எடுக்கணும். என் மனசுக்குள்ள அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. இயக்குனர் மையம் பாரதி ராஜாவை போய் நம்ம நேர்ல பார்க்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி. ஆனா எதிர்பாராத விதமா போக முடியல. ஏன்னா கொரோனா காலகட்டம், ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் கிடைக்கல, போக முடியல, உடனே எடுத்தாக வேண்டிய சூழல். அப்ப என்ன பண்ணிட்டோம், நாமக்கல்ல ஒரு கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சிக்காக நாங்க போயிருந்தோம். சரி, அந்த நிகழ்ச்சியை முடிச்ச உடனே போன்ல ரெக்கார்டிங் எடுத்துருவோம் அந்த குவாலிட்டிய அப்படின்னு 2 ரெக்கார்டிங். எப்படின்னா, நான் ரெக்கார்ட் பண்றத இங்க நான் என்னோட போன்ல, அவரும் அங்க போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு 2 ஃபைலும் நான் எடுத்துட்டு மெர்ஜ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் குவாலிட்டிக்காக பண்ணணும் அப்படின்னு. குவாலிட்டி ரொம்ப சூப்பரா வந்துச்சு. ஆனா என்ன அப்படின்னா, கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஐயாட்ட பேசுறேன். என்ன கம்பீரம் அந்த குரல்ல, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி, அந்த அதிர்வெண் இருக்கிறது கேட்ட உடனே உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சிலிர்ப்பு. பாரதிராஜா குரல் நம்ம காதுல கேக்குதுடா, அவர்கிட்ட பேசுறோம்டா அப்படிங்கிற பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் அவர்கிட்ட நான் அந்த மீண்டும் ஒரு மரியாதை அப்படிங்கிற திரைப்படம், அந்த முதல் மரியாதை, அதில் இருக்கக்கூடிய ட்ராஜடி, எப்படி இந்த தமிழ்ல வந்து பொருந்தா காமம், பொருந்தா காதல் அப்படின்னு ஒரு இலக்கிய வகை உண்டு. அந்த பத்தி எல்லாம் நாங்க பேசுறோம். பேசிட்டு அந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா வந்திருந்தது. ரொம்ப அழகா பேசினாரு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டார். கலை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, அந்த படைப்பு பற்றி, மீண்டும் ஒரு மரியாதை படைப்பு பற்றி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நிகழ்ச்சியோட நிறைவா அவர் சொன்னார், தம்பி, இந்த படம் வெளியான உடனே நான் கோடை பண்பலைக்கு நான் வர்றேன், எனக்கு அங்க நேர்காணல் எடுங்க, கோடை பண்பலையை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமா சொன்னாரு. அதை கேட்டோன்னே, ஐயா நிச்சயமாங்க ஐயா, இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம நிச்சயமா கோடை பண்பலையில நம்ம எடுக்கிறோம், ஒரு நிகழ்ச்சி பண்றோம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம். ரொம்ப மகிழ்ச்சி, சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அவரு என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். வாழ்க்கையில மறக்க முடியாது. இந்த குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னன்னா, தம்பி, நீங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க, உங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் இன்னொரு வார்த்தை சொன்னார். அது நான் நாகரிகம் கருதி நான் சொல்லலை, ஏன்னா அது சொன்னா அவ்வளவு பெரிய ஆளுக்கு நல்லா இருக்காது. உணர்ச்சி வசத்துல சொன்ன வார்த்தை தான். ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை போல நான் தமிழ் வந்து நாங்க பயன்படுத்தலையோ, நான் கையாளலையோ, நான் திரைப்படங்கள் இன்னும் தமிழை ரொம்ப அதிகம் பயன்படுத்தி இருக்கணுமோ, நீங்க பேசக்கூடிய தமிழ் ரொம்ப அழகா இருக்கு, உங்களை நான் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஐயா சொன்னார். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தேகமெல்லாம் அப்படியே சிலுத்துருச்சு, இந்த மயிர்கூச்சம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா இல்லைங்க ஐயா, எல்லாமே நாங்க உங்களுடைய திரைப்படங்கள் பார்த்துதான் வளர்ந்தோம். பாடல்கள், காட்சிகளை நீங்க பயன்படுத்துற தமிழ் சொற்கள், இதெல்லாம் எங்களுடைய தமிழுடைய ஆக்கத்திற்கு, ஊக்கத்திற்கு நீங்களும் உங்களுடைய திரைப்படமும் ஒரு காரணம் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உங்களை நான் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நாகரிகம் கருதி இந்த ஒளிப்பதிவை நான் நிகழ்ச்சியில இடம்பெற செய்யல. அது அப்புறம் தான் நிகழ்ச்சியின் தலைமைக்கும் நான் தெரியப்படுத்திட்டேன். அவர்கிட்டும் அதை நான் அனுப்புனேன். அவங்களும் கேட்டாங்க. ஆனா என் மனசுக்குள்ள அவர் பார்க்கணும், அவர் ஆசைப்பட்டாரு, நான் தான் மோகன் அப்படின்னு அவர் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்தது. ஆனா வாழ்க்கை ஒரு துரதிருஷ்டவசம். அதுக்கப்புறம் 2-3 முறை அவர்கிட்ட நான் பேசினேன். ஆனா உடல்நிலை அப்பவே ரொம்ப கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. அதனால அவரை பார்க்க முடியாம ஒரு தவிர்க்கக்கூடிய சூழல் தான் இருந்தது. ஆனா இப்ப என்ன, அந்த மனிதர் நம்ம கூட இல்லை, ஆக சிறந்த ஒரு கலைஞன் இல்லை. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது. அவர் முன்னாடி என் முகத்தை காட்டியிருக்கணும், நான் தான் மோகன், உங்களை நேர்காணல் பண்ணினேன் அப்படின்னு காட்டியிருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருக்கிறது. சரி, அந்த ஏக்கத்தை அவர்கிட்ட சொல்ல முடியல, அது தீர்க்க முடியல, குறைந்தபட்சம் உங்ககிட்ட சொல்லலாம்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காக தான் அந்த வலைப்பதிவு. என்ன சொல்ல, நன்றி.